இன்றைய முக்கிய செய்திகள். உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா மாறும். நாடாளுமன்ற கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரை. எல்லா பிரச்சனைகளிலும் அரசுக்கு எதிராகவே செயல்படுவதா? ஆளுநர் ரவிக்கு ஸ்டாலின் கடும் கண்டனம். 62,000 ரூபாயை நெருங்கியது ஒரு சவரன் தங்கம். அதிகரிக்கும் விலை உயர்வால் பொதுமக்கள் அதிர்ச்சி. அடிமைகளின் வாரிசுகளுக்கானது பிறப்பின் அடிப்படையில் குடியுரிமை. அமெரிக்காவை பிற நாட்டு மக்கள் ஆக்கிரமிப்பதா என ட்ரம்ப் ஆவேசம். வணக்கம். உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா விரைவில் மாறும் என்று குடியரசுத் தலைவர் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றினார். சீர்திருத்தம், செயல்பாடு, மாற்றம் ஆகிய மூன்றும் இந்தியாவின் வளர்ச்சியில் வலிமையான தூண்களாக விளங்குவதாக அவர் குறிப்பிட்டார். உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா விரைவில் மாறும் என்று திருமதி முர்மு தெரிவித்தார். பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடுகள் வழங்குவதற்கான உறுதியான நடவடிக்கையை அரசு எடுத்துள்ளதாக குறிப்பிட்ட குடியரசுத் தலைவர், இத்திட்டத்தின் கீழ் மேலும் 3 கோடி வீடுகள் கட்டப்படும் என்று கூறினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட 6 கோடி மூத்த குடிமக்களுக்கு சுகாதார காப்பீடு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வக்ஃபு திருத்த மசோதாவை நிறைவேற்ற அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறிய அவர், ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நிதி நெருக்கடியை குறைக்கும் என்றார். मेरी सरकार का लक्ष्य देश में 3 करोड़ लखपति दीदी बनाने का है. आज 1 करोड़ 15 लाख से भी अधिक लखपति दीदी एक गरिमामयी जीवन जी रहे हैं. इनमें से लगभग 50 लाख लखपति दीदी बीते 6 महीने में बनी है. ये महिलाएं एक उद्यमी के रूप में अपने परिवार के आय में योगदान दे रहे हैं. பெண்களின் முன்னேற்றத்தில் அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாகவும் 3 கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். மேக் இன் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டங்கள் மூலம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளதாகவும் இளைஞர்களுக்கு சிறப்பான கல்வியும் வேலைவாய்ப்பும் அளிப்பதில் அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். முன்னதாக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்த குடியரசுத் தலைவர் அவரது சாதனைகளை எடுத்துரைத்தார். பின்னர் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மக்களவையில் இன்று தாக்கல் செய்த பொருளாதார ஆய்வறிக்கையில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6.3% இருந்து 6.8% இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லா பிரச்சனைகளிலும் தமிழக அரசுக்கு எதிராகவே ஆளுநர் திரு ரவி செயல்படுவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கொளத்தூர் பகுதியில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் பணிகளை இன்று ஆய்வு செய்த முதலமைச்சர் திருவிக நகர் கன்னிகாபுரம் விளையாட்டு மைதான பணிகளை பார்வையிட்டார். கணேசபுரம் மேம்பால பணி, தண்டையார்பேட்டை பேருந்து நிலைய பணிகளையும் ஆய்வு செய்த அவர், வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் கன்னிகாபுரம் பகுதியில் சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீர் அகற்று வாரியம் சார்பில் 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ள பணிகள் மற்றும் தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளுக்கான குடிநீர் குழாய் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திரு ஸ்டாலின், வடசென்னையின் வளர்ச்சிக்காக 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடந்து வருவதாக கூறினார். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 252 பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்த அவர், வடசென்னை ஓராண்டுக்குள் வளர்ந்த சென்னையாக மாறும் என்றார். எல்லா பிரச்சனைகளிலும் அரசுக்கு எதிராக ஆளுநர் செயல்படுவதாக கண்டனம் தெரிவித்த திரு ஸ்டாலின், ஆளுநரின் செயல்பாடுகள் அரசுக்கு சிறப்பு சேர்ப்பதால் அவர் தொடர்ந்து அப்படியே செயல்பட்டு வரட்டும் என்று கூறினார். எல்லா பிரச்சனையிலையும் அரசுக்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்கிறாரு. அது எங்களுக்கு நல்லதாக இருக்குது. தொடர்ந்து அதை செய்யணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அதை செய்ய தான் எங்களுக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கு வேகம் வருது. அவருடைய போக்கு இந்த ஆட்சிக்கு சிறப்பாக தான் சேர்க்குது. அதனால் தொடர்ந்து செய்யட்டும், தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நான் கவர்னரை கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளதாக தெரிவித்த திரு ஸ்டாலின், எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு அவதூறு பரப்புவதாக சாடினார். தந்தை பெரியாரை மரியாதை குறைவாக பேசுபவர்கள் பற்றிய கேள்விக்கு பதிலளிப்பதன் மூலம் கூட அவர்களுக்கு மரியாதை அளிப்பதற்கு தாம் தயாராக இல்லை என்றும், பெரியார்தான் எங்களுக்கு தலைவர், எங்கள் தலைவர்களுக்கு எல்லாம் தலைவர் என்றும் அவர் கூறினார். சென்னையில் ஆபரண தங்கம் விலை இன்று அதிரடியாக சவரனுக்கு 960 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 61,840 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சர்வதேச பொருளாதார சூழலுக்கு ஏற்ப இந்தியாவில் தங்கத்தின் விலையில் அவ்வப்போது மாற்றம் ஏற்பட்டு உயர்ந்தும் குறைந்தும் விற்பனையாகி வருகிறது.
அமெரிக்க பெடரல் வங்கி வட்டி விகிதங்களில் மாற்றமில்லை என்று அறிவித்ததும் டாலருக்கு மாற்றாக வேறு நாணயத்தை கொண்டு வர முயற்சித்தால் கூடுதல் வரி விதிக்கப்படும் என இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளதும் தங்கம் விலையில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நகர்வுகளால் தங்கம் பாதுகாப்பான முதலீடாக கருதப்பட்டு அதன் மீதான முதலீடுகள் அதிகரித்துள்ளதால் தங்கம் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. தங்க விலை இன்று கிராமுக்கு 120 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 7,730 ரூபாயாகவும் சவரன் 61,840 ரூபாயாகவும் உள்ளது. இந்த மாதம் மட்டும் தங்கம் விலை சவரனுக்கு 4,640 ரூபாய் அதிகரித்திருப்பது பொதுமக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிறுக சிறுக காசு சேர்த்து ஒரு குன்றுமணி தங்கம் கூட வாங்க முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக அவர்கள் கூறினர். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணுன்னு தான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். நான் சிட்டு போட்டிருப்பேன். இப்போ சிட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1000 ருபீஸ்க்கும் சிட்டு போடலாம். போனால் அட்லீஸ்ட் ஒரு 1 lakh கிட்ட எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம 5000 ருபீஸ்க்கு நாங்கள் சிட்டு போட்டாலுமே 1 பவுன் தங்கம் வாங்குறது பெரிய விஷயமா இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ராவாக நாங்கள் சேவிங்ஸ் போட்டு பண்ணுற மாதிரி இருக்குது. நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேமித்து ஒரு 1/4 பவுன் 1/2 பவுன் காசு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்ட வச்சு ஒரு 2 பவுன் 3 பவுன் ஆனால் ஒரு சைனாவோ குழந்தைகளுக்கு ஒரு நகையாவோ கம்மலாவோ எடுப்போம். இப்போ அதுக்கெல்லாம் எதுக்குமே வழியில்லாமல் இருக்குங்க. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 107 ரூபாயாக உள்ளது. அண்மை காலமாக தங்கத்தின் மீதான முதலீடுகள் அதிகரித்து வருவதும் தங்கம் விலை உயர்வுக்கு ஒரு காரணம் என தெரிவித்துள்ள பொருளாதார நிபுணர்கள் விலை உயர்வு தொடரும் என்றும் கூறினர். பிறப்பின் அடிப்படையில் குடியுரிமை என்பது அடிமைகளின் வாரிசுகளுக்காகவே கொண்டுவரப்பட்டது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். அதிபராக அவர் பதவியேற்றதும் அமெரிக்க குடியுரிமை பெறாத தம்பதியருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டு வந்த பிறப்பின் அடிப்படையிலான குடியுரிமையை ரத்து செய்து உத்தரவிட்டார். இதற்கு எதிராக பல்வேறு மாகாணங்களில் வழக்குகள் தொடரப்பட்டன. இது தொடர்பான வழக்கை விசாரித்த சியாட்டில் நீதிமன்றம் இந்த உத்தரவு அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது என்று கூறி இடைக்கால தடை விதித்தது. இந்நிலையில் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் இந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் வெற்றியை எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். பிறப்பின் அடிப்படையிலான குடியுரிமை என்பது அடிமைகளின் குழந்தைகளுக்காக கொண்டுவரப்பட்டது என்று குறிப்பிட்ட அவர் அந்த நோக்கத்துக்காக இது அமலில் இருக்குமானால் தாமே 100% வரவேற்க தயார் என்றார். இதை பயன்படுத்தி அனைத்து நாடுகளில் உள்ளவர்களும் அமெரிக்காவில் குவிய நினைப்பதாக ஆவேசப்பட்ட ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு வரும் தகுதியற்றவர்களின் குழந்தைகளும் தகுதியற்றவர்களாகத்தானே இருப்பார்கள் என்று கேள்வி எழுப்பினார். உலக வர்த்தகத்தில் அமெரிக்க டாலரின் முக்கியத்துவத்தை குறைக்கும் வகையில் நடவடிக்கையை பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகள் மேற்கொண்டால் 100% வரி விதிப்பை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அவர் எச்சரித்தார். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய பிரிக்ஸ் நாடுகள் தங்களுக்கென தனி கரன்சியை உருவாக்க திட்டமிட்டு வருகின்றன. இதற்கு ட்ரம்ப் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். வெளிநாட்டு பொருட்களுக்கு அதிக வரியும் உள்நாட்டு தயாரிப்புகளுக்கு குறைவான வரியும் விதிப்பதன் மூலம் அமெரிக்காவுக்கு பல தொழிற்சாலைகளை ஈர்க்க முடியும் என்று தமது தேர்தல் பிரச்சாரத்தின் போதே ட்ரம்ப் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே அமெரிக்கா 100% வரி விதித்தால் அந்நாட்டிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கப்படும் என்று பிரேசில் அதிபர் லூலா டா சில்வா தெரிவித்துள்ளார். அமெரிக்காவை தாம் மதிப்பதாகவும் பிரேசிலை ட்ரம்ப் மதிக்க வேண்டும் என எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்ட அவர் இது நடந்தால் எல்லாம் நல்லதாக அமையும் என்று கூறினார். லண்டனில் மார்ச் 8ஆம் தேதி அரங்கேற்ற உள்ள சிம்பனி தமது புதிய அவதாரமாக இருக்கும் என்று இசைஞானி இளையராஜா தெரிவித்துள்ளார். தமிழ் திரையுலகில் 1976ஆம் ஆண்டு அடியெடுத்து வைத்த இளையராஜா 50 ஆண்டுகளாக திரை இசைத்துறையில் பல புதுமைகளை நிகழ்த்தியுள்ளார். 1500 திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ள அவர் 7000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை படைத்துள்ளார். அது மட்டுமல்லாது ஹவு டு நேம் இட், நத்திங் பட் விண்ட், திருவாசகம் போன்ற தனி இசை தொகுப்புகளையும் இளையராஜா உருவாக்கியுள்ளார். தமது 82 வயதில் மேற்கத்திய இசை வடிவமான சிம்பொனியை அமைத்துள்ள ஆசியாவின் முதல் இசையமைப்பாளர் என்ற புதிய அவதாரத்தை எடுத்துள்ள அவர் அது குறித்த தமது அனுபவங்களை சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். இப்போ இந்த லண்டன் கச்சேரி எவ்வளவு கலைஞர்கள், என்னென்ன இசை கருவிகள் இருக்கும், இங்கேருந்து கூட்டு போறீங்களா இல்லை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா அங்கே இருக்கக்கூடிய ராயல் ஃபிலமானிக் ஆர்கெஸ்ட்ரா தான் வாசிக்க போகிறாங்க. ஒரு 83 பேர் இருப்பாங்க. இந்த சிம்பனி டோட்டலாக 45 மினிட்ஸ். இந்த ஸ்கோரை பார்த்த உடனே என்னால் ஒரு கண்டக்டர் சொல்கிறாரு இட்ஸ் பியாண்ட் பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறாங்க. ஒரு கண்டக்டர் சவுண்டு கேட்கல, வெறும் ஸ்கோரை பார்த்துட்டு அவ்வளோ அவர் பெர்ஃபெக்டாக இருக்குது, ரொம்ப பியாண்ட் பெர்ஃபெக்ஷன்னா இதுக்கு மேலே என்ன வார்த்தை வேணும். ஸோ இசைஞானி அவர்களுடைய ஒரு புதிய பரிமாணம் அல்லது ஒரு புதிய அவதாரம். அது ஆமாம், அவதாரம் தான், அவதாரம்னே வச்சுக்கலாம். இசைஞானி இளையராஜாவின் முழு நேர்காணல் இன்று இரவு 8 மணிக்கு சன் நியூஸ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிறது.
இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டு மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் அத்துமீறி கைது செய்வது தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. கடந்த மாதம் 23ஆம் தேதி 17 பேரையும், இந்த மாதம் 25ஆம் தேதி 34 பேரையும் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்தது. மேலும் கோடியக்கரை அருகே நடுக்கடலில் துப்பாக்கிச்சூடு நடத்தி 13 மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் இலங்கை அரசை கண்டித்து ராமேஸ்வரத்தில் மீனவ கூட்டமைப்பினர் சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று குழந்தைகளுடன் போராட்டத்தில் கலந்து கொண்ட மீனவ பெண்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். நடவடிக்கை எடுக்கிறேன்னு ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றாங்க. இப்படி வருவனே இப்படி உட்காந்து எழுந்துருப்போம். பிள்ளைங்க இப்ப தகப்பா வருன்னு கேக்குது. மீன் பிடிக்க போனவங்களே வந்து போட்டெல்லாம் பிடிச்சிட்டு எங்களை அலற விட்டு எங்களை பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த அரசு. இந்த மத்திய அரசு பார்த்தா நினைச்சாங்க வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியாதா? கைது செய்யப்பட்ட மீனவர்களுக்கு இலங்கை அரசு விதிக்கும் அபராத தொகையை மத்திய அரசு ஏற்க வேண்டும் என்று மீனவ கூட்டமைப்பு நிர்வாகிகள் வலியுறுத்தினர். இனி வருவது செய்தி துளிகள். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை அமெரிக்கா வருமாறு ட்ரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார். 2 வாரங்களுக்கு முன்பு அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற பிறகு வெளிநாட்டு தலைவருக்கு அவர் விடுத்துள்ள முதல் அழைப்பு இதுவாகும். யமுனையில் ஹரியானா பாஜக அரசு விஷம் கலந்ததாக தெரிவித்த சர்ச்சைக்குரிய கருத்து தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் விளக்கம் அளித்துள்ளார். டெல்லி முதலமைச்சர் திருமதி அதிஷி, பஞ்சாப் முதலமைச்சர் திரு பகவந்த் மான் ஆகியோருடன் டெல்லியில் தேர்தல் ஆணைய அலுவலகத்துக்கு வந்த அவர் தமது விளக்கத்தை சமர்ப்பித்தார். ஹரியானா அரசு அனுப்பிய நீரில் மக்களின் உடல் நலனை பாதிக்கும் வகையில் அமோனியா அளவு அதிகமாக இருந்ததாகவும் இந்த பிரச்சனையை தீர்ப்பதாக அளித்த வாக்குறுதிகளை ஹரியானா அரசு நிறைவேற்றவில்லை என்றும் திரு கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்திற்கு 62 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு விடுவித்துள்ளது. 2006ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் மூலம் தார் சாலை அமைத்தல், கட்டட வசதி, குளங்கள் சீரமைப்பு, குடிநீர் வசதி, தெருவிளக்கு அமைத்தல் உள்ளிட்ட வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. பின்னர் அதிமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட இந்த திட்டம் முதலமைச்சராக திரு ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு கடந்த 3 ஆண்டுகளாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன்படி 2024-2025ஆம் ஆண்டில் இத்திட்டத்தை செயல்படுத்த 1147 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் இறுதி தவணையாக 62 கோடி ரூபாயை விடுவித்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தாம்பரம் செங்கல்பட்டு இடையே ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க 18.4 கிலோமீட்டர் தொலைவுக்கு உயர்மட்ட சாலை அமைக்க தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் திட்டமிட்டுள்ளது. கிளாம்பாக்கம் மஹிந்திரா சிட்டி இடையே 3500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. ஐயஞ்சேரி சந்திப்பு, காட்டாங்குளத்தூர், சிங்கப்பெருமாள் கோயில் ஆகிய 3 இடங்களில் உயர்மட்ட சாலைக்கு செல்வதற்கும் வெளியே வருவதற்கும் பாதைகள் அமைக்கப்பட உள்ளன. தமிழகத்தில் போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த அனுமதி கோரி விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை 5 நாட்களில் இருந்து 10 நாட்களாக நீட்டிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவர சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக விண்ணப்பித்த 48 மணி நேரத்தில் முடிவெடுக்க காவல்துறையினருக்கு அறிவுறுத்துமாறு காவல் ஆணையருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. திருநெல்வேலியில் 8வது பொருணை நெல்லை புத்தக திருவிழா இன்று தொடங்கியது. வரும் 10ஆம் தேதி வரை நடைபெறும் புத்தக கண்காட்சியை சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் திரு வண்ணதாசன் தொடங்கி வைத்தார். நெல்லை வர்த்தக மையத்தில் நடைபெறும் இந்த கண்காட்சியில் 124 அரங்குகளில் பல்வேறு தலைப்புகளிலான புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பல்கலைக்கழக மானியக்குழு வரைவு அறிக்கையை திரும்பப் பெற வலியுறுத்தி கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரி மாணவர்கள் இன்று வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 741 புள்ளிகள் அதிகரித்து 77,501 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 259 புள்ளிகள் உயர்ந்து 23,508 புள்ளிகளாக நிறைவடைந்தது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா விரைவில் மாறும் என்று குடியரசுத் தலைவர் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லா பிரச்சனைகளிலும் தமிழக அரசுக்கு எதிராகவே ஆளுநர் ரவி செயல்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 960 ரூபாய் உயர்ந்து 61,840 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.